பிளாக் ஷீப் அவார்ட்ஸ் 2025 ஜனவரி 8, 9, 10 நடக்குது. அதுல ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படின்ற ஒரு புது கேட்டகரி இந்த வருஷத்துல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்மளோட சேனல் ஒன் ஆஃப் த 6 சேனலா நாமினேட் ஆயிருக்கு. உங்களோட ஃபேவரட் சேனல் கலர் கண்ணாடி கிரிக்கெட் நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஓட் பண்ணுங்க. ஒரு நம்பர்ல இருந்து ஒரு நாளுக்கு ஒரு ஓட்டு போடலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்க ஓட்டு போடலாம். ஒருவேளை ஓட்டு போட சிரமமா இருக்குது, நீங்க எப்படி போடணுங்கிறது தெரியல, நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் புரிச்சு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படத்துக்கு எழுதும்போது வேணா டேரக்டர் 4 கிளைமேக்ஸ் எழுதிக்கலாம், பட் தேட்டரில் வரும்போது ஒரு கிளைமேக்ஸ் தானே வரும். அதே மாதிரி ரோஹித் சர்மாவுடைய இந்த பிரச்சனைக்கு மட்டும் எப்படி 4 கிளைமேக்ஸ் இருக்கும்? அவருடைய டெஸ்ட் கரியர் முடிஞ்சே போச்சு. இவர் வந்து மெல்பர்னில் விளையாடின அந்த 2வது இன்னிங்ஸ் தான் லாஸ்ட் இன்னிங்ஸ். இதுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட மாட்டாருன்ற தகவல் வெளியே வந்துட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு 4 காரணங்கள் சொல்லப்படுது ஏன் அவர் சிட்னி மேட்சை விளையாடலை அப்படிங்கிறது. எப்படி முடியும்? இதில் ஏதோ ஒன்று தான் உண்மையாக இருக்கணும். எது உண்மையாக இருக்கும் இந்த வீடியோவில் பார்ப்போம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஐ ஃப்ரம் பாலா. ரோஹித் சர்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிட்னி டெஸ்ட் மேட்ச் அவர் விளையாட மாட்டார் அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு டே 1 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள், அதாவது வியாழக்கிழமை 2ஆம் தேதி ஜனவரி மாதமே வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜனவரி 2ஆம் தேதி வர ஆரம்பிச்ச இந்த செய்திகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரோஹித் சர்மா வந்து 5th டெஸ்ட் மேட்ச்க்கு உட்கார வைக்க போகிறாங்க, அவரை சிட்னி டெஸ்ட் மேட்ச் விளையாட வைக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் காட்டல கோச் அண்ட் செலக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது. அவரை ரெஸ்ட் பண்ணி சுப்மன் கில்ல உள்ள கொண்டு வர போகிறாங்க, பும்ரா தான் கேப்டன் ஆக போகிறாரு அப்படின்ற தகவல் வந்துருச்சு 2ஆம் தேதி ஜனவரியே. ஆனாலும் அந்த ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து கம்பீர்ட்டு கேட்கும்போது அவர் ஒன்று சொல்கிறார். இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிற 4 கிளைமேக்ஸ் நான் சொன்னதில் முதல் கிளைமேக்ஸ். கௌதம் கம்பீர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லைங்க நான் வந்துட்டு ரோஹித் சர்மா நல்லா தான் இருக்கிறார், எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட் வித் ரோஹித் சர்மா, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் நாங்கள் வந்துட்டு இந்த செலெக்ஷனை எப்படி எடுக்கலான்னு இருக்கோம், பிளேயிங் லெவனுக்கு அப்படின்னா நாளை காலையில் பிச்சு எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துட்டு அப்போ முடிவு பண்ணலான்னு இருக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று லீக் ஆகிருக்குது. என்ன லீக்லாம் கிடையாது, எல்லாம் எடுத்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்னென்னா, ப்ராக்டிஸ் செஷன் அப்போது சுப்மன் கில்ல போயிட்டு ஓகே வெரி குட் அப்படின்னு முதுகில் தட்டி கொடுக்குறாரு நம்மளுடைய கௌதம் கம்பீர். ஏப்பா ஒரு பிளேயரு ஒரு கோச் எதுக்கோ தட்டி கொடுத்துருக்கலாம், சூப்பர் நீங்கள் நல்லா விளாடுன்னு அப்படின்னு தட்டி கொடுத்துருக்கலாம், எது வேணா இருக்கலாமே, நீங்கள் எப்படி இப்படி சொல்கிற அப்படின்னா அமையுதில்ல, எல்லாமே அடுத்தடுத்து அமையுதில்ல. இவர் வந்து தட்டி கொடுத்துட்டு போகிறாரு. அப்புறம் அங்கே தான் அப்படியே ஜஸ்பீர் பும்ரா நேராக சுப்மன் கில்ட்ட வந்துட்டு வெரி குட் சூப்பர் அப்படின்னு கை கொடுத்துட்டு போகிறாரு. என்ன நடக்குது? அப்பவே தெரிஞ்சு போச்சு, ரைட்டு இது ஏதோ முடிவு போல், நாளைக்கு விளாட போகிறாரு. அப்போ இவர் உள்ளே வர்றாருனா யார் வெளியே போவா? அவ்வளோதான், ரோஹித் சர்மா தான் தெரிஞ்சு போச்சு நேற்று. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு அங்கே தான் நாளைக்கு காலையில் வந்து முடிவு பண்ண போகிறேன் பிச்சை பார்த்து அப்படின்னு ஒரு கதையை ஊற்றுறாப்புல நம்மக்கிட்ட. இது நான் கிளைமேக்ஸ் நம்பர் 1. கிளைமேக்ஸ் நம்பர் 2 இந்த கதைக்கு என்ன வச்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய இவர் செலக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்களாமா, இது மாதிரி வந்து நாங்கள் உங்களை இந்த மேட்ச்சுக்கு மட்டும் ட்ராப் பண்ணுறோம், இவ்வளோ தான், இந்த ஒரு மேட்ச்க்கு வந்து நாங்கள் வந்து நீங்கள் ரொம்ப ஃபார்ம் அவுட்டாக இருக்கிறீங்க, அதனால் இந்த ஒரு மேட்ச்க்கு வேண்டாமேன்னு சொல்லி அஜித் அகர்கர் அப்புறம் வந்துட்டு கௌதம் கம்பீர் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு மேட்ச் நீங்கள் வேண்டாமே, மேட்சோட வந்து விக்ட்ரி தான் நமக்கு முக்கியம், ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஆடணும், ரோஹித் சர்மா அவர்கள் வந்துட்டு ஆடணுமா இல்லை இந்தியா வந்துட்டு எப்படியாவது WTC ஃபைனல் போகிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை தேடணுமா அப்படின்னா, இப்போது அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற ரோஹித் சர்மா இந்த மேட்ச் விளாடக்கூடாது, இன்ஃபார்மில் இருக்கக்கூடிய சுப்மன் கில் வேணால் உள்ளே வரட்டும், ஜஸ்பிரிட் பும்ரா முதல் மேட்ச் கேப்டன்சி பண்ணி ஜெயிச்சு கொடுத்தாரு, அவர்கிட்ட கேப்டன்சியை கொடுப்போம், எப்படியாவது இந்த மேட்சை வந்து ஜெயிச்சோன்னா WTC ஃபைனலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சமாவது அட்லீஸ்ட் கிடைக்கும்ல. அதனால் எனக்கு ரோஹித் சர்மா விளையாடணுமா இல்லை வந்து இந்தியா WTC ஃபைனல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தேடணுமானா 2வது எனக்கு முக்கியம்னு சொல்லி கௌதம் கம்பீர் சொன்னதாக சொல்லப்படுது. இதனால் இவங்க தான் எடுத்தாங்க இந்த ஒரு மேட்ச்க்கான முடிவாக ரோஹித் சர்மா ஃபார்மில் இல்லாதனால வெளியே உட்கார வைக்கலாம். இது கிளைமேக்ஸ் நம்பர் 2 சொல்லப்படுது. கிளைமேக்ஸ் நம்பர் 3 இதில் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரிஷப் பண்ட் அவர்கள் பேசுகிறாப்புல, இது மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவுங்க, இதில் வந்து எந்த ஒரு இதுவும் நம்ம சொல்ல முடியாது, அதில் வந்து நம்ம இதில் என்ன தலையிட முடியும்னு சொல்லுங்கள், கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது எங்களுக்கு, அவங்க எடுத்துட்டாங்க இந்த முடிவை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா தானாகவே வந்துட்டு இல்லை எனக்கு வந்து இதில் வந்து விருப்பம் கிடையாது, நான் வந்துட்டு இவ்வளோ ஒதுங்கிடுறேன், எனக்கு பாவம், எனக்கு ஃபார்ம்லேயே நான் இல்லாமல் இருக்கேன், நான் எதுக்கு விளையாடணும், ஃபார்மில் இல்லாத நான் இந்த மேட்ச்லேருந்து என்னை ஆப்ட் அவுட் பண்ணிக்கிறேன்னு அவராகவே இந்த மேட்சுடைய செலெக்ஷன் வந்து தன்னை விலக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது கிளைமேக்ஸ் நம்பர் 3. கிளைமேக்ஸ் நம்பர் 4 என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மாவை இந்த சிட்னி டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்களாமா நேஷனல் செலக்டர்ஸு, இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கு அப்புறமா நாங்கள் இனிமேல் உங்களை டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வச்சுக்கிறதா இல்லைங்க, நாங்கள் வந்து வி ஆர் திங்கிங் சம்திங் பியாண்ட் யூ, எப்படி T20 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து போதும்னு அவங்களாவே சொன்னாங்க, அதை மரியாதையாக இவங்க விலகிக்கிட்டாங்களோ ரோஹித் சர்மா விராட் கோலிலாம், அதே மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் போதுங்க, நீங்கள் வந்து நாங்கள் வேறு யோசிக்கிறோம், நீங்கள் டெஸ்ட் கிரிக்கெட் அவ்வளோ ஒன்றும் சூப்பராக தெரியல எங்களுக்கு, அதனால் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே தகவலை கொடுத்துட்டாங்களாம்மா. ரெஸ்ட் ஆஃப் த கரியரே முடிஞ்சு போச்சு. உங்களோட ஒயிட் பால் டெஸ்ட் மேட்ச் லாஸ்ட் மேட்ச் நீங்கள் மெல்பர்னில் ஆடினது தான், அந்த மேட்ச் தான் கடைசி மேட்ச், இதுக்கு மேலே நீங்கள் ஒயிட்ஸில் கிடையாது, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்களாமா. ஸோ அடுத்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒருவேளை இந்தியா வந்து ஃபைனல் போனால் விளாடுவாங்க இந்த சிட்னியை விட்டால், இல்லை அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாக அந்த ஜூன் மாதம் WTC ஃபைனல் முடிச்சதுக்கப்புறமா விளாட போகிற அடுத்த சைக்கிள் 2025 to 27 சைக்கிளில் வரக்கூடிய முதல் மேட்ச் தான் அடுத்த இந்தியாவோட டெஸ்ட் மேட்ச்.
ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா முடிச்சு விட்டுறலாம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த முடிவு சரியா தவறா, இவர் விளாடணுமா வேணாமா, இவர் ஃபார்மில் இருக்கிறாரா இல்லையா, இவருக்கு எவ்வளோ ஆவரேஜ் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசலை. இந்த முடிவு எப்படி எடுக்கப்பட்டது, ஏன் அதை தெளிவாக சொல்லாமல் இவ்வளவு விதவிதமாக இதுக்கான கதைகள் வருதுங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ 4 கிளைமேக்ஸ் சொல்கிறாங்க இவருடைய டெஸ்ட் கரியருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளுடைய கம்பீர் சொல்கிறார், நான் மேட்சுக்கு பார்த்து அந்த நேரத்தில் தாங்க முடிவு பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு ஒரு கதையை ஊற்றுனார். அப்போ அதை நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் எடுக்க போகிற முடிவு மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இல்லை, சுப்மன் கில்ட்ட நீங்கள் முன்னாடியே பேசிட்டீங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அது இந்த மேட்சுக்கான முடிவு மட்டும்தாங்க, நாங்கள் வேறு எந்த முடிவும் எடுக்கலைங்க அப்படின்னு சொல்லி அகர்கர் இவங்க அவங்க எடுத்ததாக சொல்லப்படுது. மூணாவது, ரோஹித் சர்மா தானாகவே விலகிட்டாருங்க, வேண்டாம் நான் ஃபார்மில் இல்லை, எதுக்கு ஒரு மாதிரி வேறு யாராவது சொல்லி ஆடிச்சிங்கன்னா அவராக விலகிட்டாரு. நாலாவது, இது மட்டும் இல்லை, நீங்கள் இனிமேல் டெஸ்ட் கிரிக்கெட்லேயே கிடையாது, நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு, இனிமேல் நாங்கள் உங்களை எடுக்க மாட்டோம், நீங்கள் ரிட்டையர் ஆனால் ஆகிக்கங்க ஆகாட்டி போங்க, இனிமேல் உங்களை டெஸ்ட் மேட்ச் ஸ்குவாட் எடுக்கிறதாக முடிவில் நாங்கள் இல்லை, நாங்கள் உங்களை தாண்டி வேறு யாரையும் யோசிக்கிறோம் அப்படிங்கிற முடிவையும் இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இது 4ல் எது உண்மை? இந்த உண்மையை சொல்கிறதுல என்ன ஏறப்போகுது? இது சீரியஸ் நடுவில் போகிறனால இது வந்து டீம் அஃபெக்ட் பண்ணும், டீமுடைய மொராலை அஃபெக்ட் பண்ணும், டீமுக்குள்ளே இருக்கிற பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணும், ஆப்போசிட் டீம் வந்து நம்மளை வந்துட்டு ரொம்ப துச்சமாக நினச்சிருவாங்க. இவ்வளோ விஷயங்களை நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அந்த சீரிஸ் முன்னாடியே ஆரம்பிங்க. அழகாக ஒரு பிளேயர்கிட்ட கன்வே பண்ணி இவ்வளோதான் விஷயத்தைன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு திஸ் இஸ் கோயிங் டு பி மை லாஸ்ட் டெஸ்ட் சீரிஸ், இதுக்கப்புறம் நான் விளாட போகிறதா இல்லை, ஐ ஹேவ் டு திங்க் தட் டைம் ஹஸ் கம் அப்படின்னு ரோஹித் சர்மா அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் சீரிஸோட ஆரம்பத்தில். அப்படி முடிச்சிருந்துருக்கலாமே சிம்பிளாக. இல்லை இந்த இன்னொரு மேட்சை விளாட விட்டு கடைசியாக எதுக்கு இந்த நடுவில் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, ஆனால் அது தெளிவாக இதுதான்றதை சொல்லாமல் அப்படியே ஒரு மறைச்சு இதில் என்ன கிடைக்க போகுது, வெளியே லீக் ஆகிருது, விஷயங்கள் தெரிய வந்துடுது, அப்புறம் எவ்வளோ நாளுக்கு மறைக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கேள்வியை தவிர இந்த முடிவு சரியாக தவறா, இவர் வந்து ஃபார்மில் இல்லையே, அவரை ஏன் இருந்தாலும் அவர் எடுத்துருக்கணுங்க நீங்கள் என்ன நான் சொல்லவே இல்லை. அதை ஏன் சரியாக தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறீங்க, 4 வேர்ஷன் ஏன் எங்களுக்கு வந்ததுங்கிறதான். இந்த 4ல் எது உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை உங்களை வந்து எடுத்துங்கள் படம். ஓகே பாய்.